Hello guys, வெல்கம் பேக் டு மாரிஸ் லாக். 19th மே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் வாங்கியிருந்தேன். ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு 20 டேஸ் கழிச்சு இன்னைக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டில், அதாவது 7% ப்ராஃபிட்டில் புக் பண்ணியிருக்கேன். பட் அது மட்டும் இல்லை, நம்ம லாஸ்ட் மே மந்தில் 22 ட்ரேடிங் டேஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம 12 டேஸில் 8 டேஸ் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. 4 வின்னிங் ஸ்டிக் எடுத்திருக்கோம். ஸோ அதை பற்றியும் பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம க்ளோஸ் பண்ணலாம், அந்த ட்ரேடை வந்து காமிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த், அதாவது மே மந்தில் எடுத்த ட்ரேடில் ஒரு ப்ராஃபிட் அண்ட் ஒரு லாஸ் ட்ரேடும் காமிக்கிறேன். அந்த லாஸ் எதனால் வந்துச்சு, அந்த ப்ராஃபிட் எப்படி புக் பண்ணணும் எல்லாத்தையும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம பார்க்குற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கிளென்மார்க் ஃபார்மசியூட்டிகல்ஸ். ஆக்சுவலி எனக்கும் ஃபார்மா கம்பெனிக்கும் ரொம்ப செட்டே ஆகாது. டாக்டர் ரெட்டிஸ்லலாம் நிறைய அடி வாங்கியிருக்கேன். பட் ஃபைன், இது வந்து ஸ்விங் ட்ரேடிங், இதில் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நம்மளோட லாஜிக் என்னென்னா, நம்மளோட ஸ்ட்ராட்டஜி என்னென்னா பேட்டர்ன் தான். ஸோ இங்கே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, ட்ரெண்ட் லைன் வச்சு தான் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கிறோம். என்ட்ரி எக்ஸிட் எல்லாமே வந்து ட்ரெண்ட் லைன் பேஸ்டு தான். இப்படி ஒரு சார்ட் இருக்க ஒரு வீக்லி டைம் ஃப்ரேமில் நீங்கள் சார்ட் பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி வரையணும்னா, ஸோ ட்ரெண்ட் லைன் வரையணும். ஃபஸ்ட்டு எப்படின்னா, இந்த இடத்துல தெரியுதா விக் வச்சு க்ளோஸ் ஆகிருக்கலாம். ஸோ அங்கே ஃபஸ்ட்டு பாயிண்ட் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து எல்லாரோட ஐயை வந்து நம்ம வைக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா லோயரில் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஐ கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஐயை கனெக்ட் பண்ணுறோம். அந்த ஐ கனெக்ட் பண்ண உடனே மற்ற ஐயும் சேர்க்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் இது வரலாமான்னு கேட்டால் அது வைக்கலாம். பட் அதில் வச்சிங்கன்னா இப்படி வைக்கலாம், இப்படியும் வைக்கலாம். பட் என்ன ஹைலைட்னா, இந்த ஐயும் கனெக்ட் பண்ணுறீங்களா? ஸோ அப்படி கனெக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல 2 ஐ இருக்குல்ல, ஸோ அதை நீங்கள் வந்து நெக்லெக்ட் பண்ணிடுவீங்க. ஸோ அப்படி பண்ணனா நம்மளுக்கு வந்து அது செட்டப் வந்து கரெக்டாக இருக்காது. இப்படி கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கு, பட் திருப்பி ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே வந்துருச்சு. ஸோ ஃபேக் பிரேக் அவுட் மாதிரி ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு இங்கே என்ட்ரி ஆயிருக்கு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல என்ட்ரி ஆயிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா மேலே ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். இது இன்னும் கிளியராக வேணும்னா நான் டெய்லி டைம் ஃப்ரேம். ஸோ இப்போ டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்துக்கலாம். டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ட்ரெண்ட் லைன் போட்டாச்சா, ட்ரெண்ட் லைனை இப்போ இங்கே வரைஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ட்ரி எடுத்துருக்க முன்னாடியே எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிங்கன்னா நீங்கள் முன்னாடியே எடுத்துக்கலாம். பட் இந்த ரெட் கேண்டில் போய் நீங்கள் எடுக்க முடியாது. ஏன்னா இந்த இடத்துல விக் இருக்குது, பட் ஸ்டில் அது ஒரு ஸ்ட்ராங் கேண்டிலாக கேட்டால் இல்லை. ஸோ இங்கே வந்து ரீட்ரேஸ் ஆகிட்டு இப்படி கூட போகலாம். ஸோ கரெக்டான ட்ரெண்ட் லைன் எதுனா நீங்கள் வந்து முன்னாடி இருக்குல்ல, ஸோ அது எல்லாமே கனெக்ட் பண்ணியிருக்கணும். இது வந்து நீங்கள் ஃபேக் பிரேக் அவுட் இல்லை வந்து ரீட்ரேஸ் அப்படி வந்து வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் இந்த டாப் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ண அவசியம் இல்லை. ஸோ இங்கே கனெக்ட் பண்ணிட்டோமா, ஸோ கிளென்மார்க் நான் இப்படி தான் கனெக்ட் பண்ணியிருந்தேன். இந்த ஐலெல்லாம் கனெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இங்கே ரீட்ரேஸ் வர மாதிரி இருந்துச்சா, நான் வந்து பார்த்தீங்கன்னா மே 19th என்ட்ரி எடுத்திருந்தேன். ஸோ மே 19 நம்ம ஸ்டாக் என்ட்ரி ஆகணுமா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 20 டேஸ் கிட்ட ட்ராவல் ஆயிடுச்சு ஆக்சுவலி. ஓகேங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணது அரௌண்ட் ஒரு 7% கிட்ட நம்ம புக் பண்ணியிருந்தோம். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 18 டேஸ் ட்ரேடிங் டேயில் வந்து போயிருக்கு. ஓகேயா, மேலே போயிருந்தா இதே வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கலாம். ஸ்டாப் லாஸ் பாருங்கள் 7% கிட்ட வருது. அப்போ 1:1 ரேஷியோ தானே வருது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் 1:1 இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளோ போகும்னா 23% போகும். பட் இது போகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? இவ்வளோ கீழே இறங்கி வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா 200 டேஸ் கிட்ட ஆயிருக்கு. ஸோ மேலே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா மந்த் கணக்கில் ஆகும். ஸோ அதனால் வந்து எனக்கு இப்போதைக்கு ஒரு டக்குனு மொமெண்டமாக ஒரு 7% வந்துருச்சா, 10% வந்துச்சா, 15% வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸிட் ஆகிட்டோம். ஆக்சுவலி எனக்கும் இந்த ஃபார்மர்ஸ் செக்டருக்குமே கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. லைக் வந்து நான் எடுக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக தான் போகும். பட் ஸ்டில் 7% கொடுக்கும்போது ஃபைன், நான் எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ இது வந்து இப்போ புக் பண்ண ஸ்டாக்கு. நம்ம லாஸ்ட் மே மந்தில் வந்து 2 ஸ்டாக் சொல்லுன்னு சொல்லியிருந்தேன்ல, ஒரு ப்ராஃபிட் அண்ட் 1 லாஸ். அந்த 1 லாஸையும் நான் வந்து ஏன் அப்படி லாஸ் ஆச்சு, லாஸாக இல்லை ஸ்டாப் லாஸ் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த கிளென்மார்க்கில் எடுத்த ஃபைனல் ப்ராஃபிட் அந்த குவான்டிட்டி எல்லாமே நான் வந்து ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து வின் பண்ண ஸ்டாக்கே பார்ப்போம், பாரத் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், நல்ல பிரேக் அவுட் ஆகிட்டு எவ்வளோ மூவ் கொடுத்துருக்குன்ட்டு. ஆனால் இவ்வளோ மூவ் நான் எடுத்தேன்னான்னு கேட்டேன்னா அதான் இல்லை. 33% மூவ் ஆயிருக்கு. ஓகேங்களா? நான் புக் பண்ணது என்னவோ கம்மி தான். எவ்வளோ புக் பண்ணேன் அதையும் பார்த்துருவோம். எவ்வளோ அழகாக வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு இங்கே ரீட்ரேஸ் ஆகிருக்கு. ஸோ ரீட்ரேஸ் ஆகிட்டு இந்த இடத்துல ரெட்டுக்கு அப்புறம் ஒரு க்ரீன் இருந்துச்சுல்ல, அங்கே என்ட்ரி எடுத்துக்கலாம், இல்லை இங்கே கூட என்ட்ரி எடுத்துக்கலாம். நல்ல மூவ் கொடுத்துருக்கு, செமையாக இருக்குல்ல பார்க்கவே. ஆனால் இது ஈஸியான்னு கேட்டிங்கன்னா ஈஸியே இல்லை. ஹோல்டு பண்ணுறதுக்கும் சரி, இங்கே என்ட்ரி ஆயிருந்தீங்கன்னா இவ்வளோ தூரம் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ், இவ்வளோ நீங்கள் ஸ்டாப் லாஸ் இல்லை, இது வந்து உங்களுக்கு லாஸ். இங்கே தான் உங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பீங்க. ஸோ இது கீழே போச்சுன்னா லாஸ்ன்னு நினச்சிட்டு நீங்கள் வெளியில் வந்திருப்பீங்க. பட் அதுக்கப்புறம் பாருங்கள் ஸ்டாக் பறக்குது. ஸோ ஸ்விங் ட்ரேடிங் ஈஸி இல்லை, ஆனால் ரொம்ப சிம்பிள். அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் எப்பயுமே. இங்கேயே ஒரு 5% புக் பண்ணிட்டு நான் வந்துட்டுக்கிறேன் வெளியில். ஸோ அதோட மொமெண்டம் பாருங்கள் நான் எப்படி போயிருக்குன்ட்டு. ஸோ சில ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த எந்த ஸ்டாக்னு சொல்ல முடியாது. நம்மளுக்கு பர்சன்டேஜ் வந்துச்சுன்னா போதும்னு சொல்லிட்டு வெளியில் வரதும் பெட்ரு தான். இல்லை நான் வந்து அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி கொஞ்சம் இன்னும் வைக்கிறேன், ஒரு 1 இயர் போனாலும் பரவாயில்ல, இந்த ஸ்டாக் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, இது ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சி வச்சாலும் அது உங்கள் இஷ்டம்.
ஸ்விங் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் எடுக்கணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து 1:2 1:3 வருது, எல்லாமே பெனிஃபிட் தான். நீங்கள் இல்லை எனக்கு நான் இதை வச்சு வேறு இடத்துல இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், இல்லை எனக்கு மணி நீடு இருக்குன்னா நீங்கள் வந்து ஒரு 5 to 10% புக் பண்ணிட்டு வெளியில் கூட வந்துடலாம். அதே தான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணல, எல்லாரோட ஐயும் ஜாயின் பண்ணிட்டு அதில் வர இதுலேருந்து பிரேக் அவுட் ஆக போதா, இல்லை வந்து பிரேக் டவுன் ஆகி கீழே போச்சுன்னா திருப்பி இங்கே போயிட்டு இந்த லோயர் டைம் ஃப்ரேமில் என்ட்ரி ஆகிறதுக்கு பார்க்கணும். ஸோ இது 2 தான், ட்ரெண்ட் லைனுக்கு அப்புறம் பிரேக் அவுட், ரீடெஸ்ட்டில் என்ட்ரி ஆக போகிறோம், மேலே போகுது, இல்லைனா ஸ்டாப் லாஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அஜந்தா பார்மா. ஓகே, ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அழகாக ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன். பட் அது வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்றது உங்களுக்கு தெரியும். இதுக்கும் நம்ம வீக்லி டைம் ஃப்ரேம் போயிடுவோம். நான் ஏன் இல்லை, இங்கே பாருங்கள், வீக்லி டைம் ஃப்ரேமில் எல்லா சப்போர்ட்டும் நான் வந்து கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருந்தேன். ஸோ இதில் பாருங்கள், இந்த இடத்துல நல்ல க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள். ஸோ இங்கெல்லாம் வந்து நான் என்ன நினச்சேன்னா கண்டிப்பாக அது பவுன்ஸ் ஆகி மேலே போகும் அப்படின்னு நினச்சேன். பட் அது ஆகலை. ஸோ நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, நம்ம ஜஸ்ட்டு நம்ம செட்டப்பில் வந்து வாங்க போகிறோம். ஸோ இப்படி தான் போகும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணி நல்ல ஹியூஜ் குவான்டிட்டியில் வாங்குறது அப்படிலாம் இல்லாமல் உங்களோட ரிஸ்க் ரிவார்டு எப்பயுமே ஒரே மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பிக் ஆச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பட் வந்து அப்ரப்டாக ஒன்றுத்துலேயே போய்ட்டு எல்லா ஸ்டாக்ஸும் குவிச்சு வைக்காதீங்க, அது வந்து ரொம்ப பேட் மூவ். ஓகேங்களா? ஸோ இது டெய்லி டைம் ஃப்ரேம் போய்டுவோம். இல்லை நான் வந்து உங்களுக்கு என்ட்ரி சொல்கிறேன். இந்த ரேஞ்சு கிட்ட தான் இங்கேயும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ரேஞ்சு கிட்ட வாங்கினேன். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல க்ரீன் கேண்டில்லாம் வந்திருக்கு. பட் ஸ்டில் மேலே போகலை. அது ஏதோ ஃபண்டமெண்டலில் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை வந்து இன்வெஸ்டர்ஸ் இது வேல்யூ இல்லைன்னு நினச்சிருக்கலாம், ட்ரேடர்ஸ் வந்து கீழே ஷார்ட் பண்ணியிருக்கலாம். இது பார்த்திங்கன்னா 1:2 அந்த ரிஸ்க் ரிவார்ட் செட்டப்பில் இருக்குது. பட் ஆனால் இந்த ஸ்டாக் மூவ் ஆகலை. ஸோ ஃபைன், எல்லாமே ப்ராஃபிட் லாஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்ட் ஆஃப் த ட்ரேடிங் தான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எந்தளவுக்கு லாஸை கம்மி பண்ணுறோம், எந்தளவுக்கு ப்ராஃபிட்டை இம்ப்ரூவ் பண்ணுறோம், அதுதான் முக்கியம். எந்தளவுக்கு ட்ரேட் நம்ம வின் பண்ணுறோன்னு தான் மேட்ரு. ஸோ நைஸ். ஸோ இதுதான் கைஸ், இந்த இவ்வளோ தான் ட்ரேட் எடுத்தீங்களான்னு கேட்டால் இல்லை. நான் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சேன் தெரியுமா, ட்ரேடர்ஸ் டைரி அப்படின்ட்டு. அதில் ட்ரேட் நம்ம நிறைய எடுத்திருக்கோம். ஸோ அதில் 2 வந்து ஸ்டாப்பில் செட் ஆயிடுச்சு. ஸோ அதில் 1 நான் வந்து சொல்லியிருக்கேன், இன்னொன்று வந்து அது அவசரப்பட்டு எக்ஸிட் ஆகிட்டேன்னு கூட சொல்லலாம். பட் ஃபைன், எனிவே. ஸோ ஸ்விங் ட்ரேடிங் வெயிட் பண்ணுறது தப்பு இல்லை. ஸோ கரெக்டான டைமில் எக்ஸிட் ஆகிறதும் ஒரு வைஸ் மூவ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ மக்களே, உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 89 ருபீஸ்க்கு வந்து மெம்பர்ஷிப் வச்சுருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி நான் பண்ணுற அனலைசிஸை வந்து நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப்பை. நான் வந்து லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே. see you in next video. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. He's a liver at the rock star, from the clinic to the street.